ரஜினிகாந்த் சாரை வந்து தொடாதீங்க, தொட்டா அது வேற மாதிரி ரியாக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோலயே பேசியிருந்தேன். ரஜினி சார் எப்பயுமே ஒரு விஷயத்த போல்டா நேருக்கு நேரா டீல் பண்ணக்கூடியவர். அவர் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஸ்டேட்மெண்டோட ஸ்டார்டிங் லைனே தாவேகா அப்படின்ற கட்சியை மென்ஷன் பண்ணி யாரு என்ன சொன்னாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியே தான் அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. மத்தவங்க எல்லாம் கொடுப்பாங்கல்ல, என்னை பத்தி இந்த மாதிரி ஒரு அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க, என்னை பத்தி இந்த மாதிரி ஒருத்தர் தப்பா பேசிட்டாரு, யாருன்னு பேர் கூட மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனா ரஜினி சார் வந்து எப்படின்னா, இவங்க தான் என்னை பத்தி பேசினாங்க, இந்த விஷயத்த பத்தி பேசினாங்க, இதுக்கு இத்தனை பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வேற எதை பத்தியும் அவர் பேசல. கடைசியில வந்து காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு டேக்லைனோட முடிச்சிருப்பாரு. அவர் எப்பயுமே சொல்ற பஞ்ச் டைலாக் மாதிரியே காலம் பேசாது அப்படின்னு சொல்லி, நான் வந்து உங்களை பத்தி எல்லாம் பேச மாட்டேன்டா, நீங்க வந்து என்ன வேணாலும் பேசிக்கோங்க, ஆனா இதுக்கான பதில் எலெக்ஷன்ல தெரியும் அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணிருக்காரு. இதுக்கு வந்து நிறைய பேர் இதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னமா சார் உண்மை சொல்றா, இப்படி எல்லாம் பார்க்கும்போதுதான் நம்மளோட இப்ப நீ கொஞ்சம் முன்னாடி சொன்ன ஒரு மாதிரி இரிட்டேட்டா இப்படி எல்லாம் பண்றது பார்க்கும்போது இந்த மனுஷனுக்கு மேல வந்து அந்த அளவுக்கு பாசம் அன்பு எல்லாருமே வந்து ஜாஸ்தி ஆகுது, கம்மி ஆகுறது இல்ல. இது வந்து இன்னும் ஜாஸ்தி தான் ஆகுது, கம்மி ஆகாது. எத்தனை இடத்துல இருந்து அது என்ன சந்தோஷம், யார் பேச்சோ சங்கிதான் யோகி ஆயிடுச்சுன்னா கால் நைட்டே சொன்னேன்ல நானு, அடுத்த 35 நாளைக்கு அடுத்த 35 நாளைக்கு இந்த கஷ்மாவத்தெல்லாம் குழுக்குள்ள தோண்டி எடுத்து போடாதீங்க, அதை செஞ்சு அவங்க அப்படியே விட்டுருங்கயா. வெறுப்பு மயிரா பார்க்க காலம் போன காலத்துல ஒரு என்ன மயிறு காலம் போயிட்டு ப்ரோ. அது காலம் பதில் சொல்லணும்னு இருந்தா கூட பரவாயில்ல, காலம் பேசாதான் ஆனா பதில் மட்டும் சொல்லுமாடி. நீ அப்படியே பேசி கிழிச்சுட்டேன், எல்லாத்துக்கும் அப்படியே வாயை திறந்துட்டேன். ஒண்ணு வச்சா இங்க வாய் வைப்பேன், இல்ல அங்க வாய் வைப்பேன், எல்லா பக்கமும் வாய் வைக்கிறாங்க. நம்ம பசங்க நம்ம எல்லாருமே டிபேட் பண்ணி விட்டுருக்கான். எதுக்கு இந்த வயசுல அவர் வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்காரு, எதுக்கு வன்மத்தை எடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கதறல் வீடியோ ஒண்ணு வந்தது. இத்தனை வருஷம் ரஜினி சார் வந்து நிறைய விஷயங்களை டீல் பண்ணிருக்காரு, நிறைய இடத்துல வந்து அவரை பத்தி தப்பா பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் ரிப்ளை பண்ணாத ஒருத்தர் வந்து திடீர்னு என்ன ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு? திடீர்னு என்ன விஜய் மேல வன்மமா? ஏன்னா இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஏன்னா அவரை பத்தி ஒருத்தர் பொது மேடையில திமுகவுக்கு பயந்துதான் அவர் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதை வந்து இவர் அப்படி கிடையாது, அது தப்பு, அது வந்து உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயம்னு சொல்லி அவர் சொல்றது விஜய் மேல இருக்கிற வன்மத்தை காமிக்குது. அப்படின்றதுல எந்த விதத்துல நியாயம்? ஏதாவது ஒண்ணு பேசி அதுல ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி அதுல வந்து தாவேக்காவை நீங்க திட்டியாவது அவனை பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இவங்களோட மென்டாலிட்டி. ஆனா உண்மையிலே சொல்லணும்னா ரஜினி சாருக்கு இருக்கிற தைரியம் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து யாருக்குமே கிடையாது. அவர் வந்து என்னன்னாலும் டப்புன்னு நேரா சொல்லுவாரு. நீங்க வந்து மத்த யார வேணாலும் திட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா ரஜினி சாரை தொட்டது உங்களுக்கு வந்து பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும். அதுல ஒரு சாம்பிள் தான் இன்னைக்கு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்த அந்த பஞ்ச் டைலாக். ரஜினி மேல டோட்டலா நாங்க ஃபெட் அப். அவங்க ஃபேன்ஸ் வந்து நாங்க ஓட்டே போட மாட்டாங்க, மயிரை ஓட்டு போடாத சொல்லுவாங்க. நாங்க எதுக்காக வரோம்? தலைவரால சம்பாதிக்க முடியாதா? ரஜினி சம்பாதிக்கிறத விட 3 மடங்கு அதிகமா சம்பாதிக்க முடியும் தளபதியால. இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வராரு அப்படின்னும் போது என்ன பண்றாரு வேடிக்கை பாரு, வந்து ஆதரி. இல்ல நாங்க பண்ண மாட்டோங்க, ரஜினி ஃபேன்ஸ் நாங்க பண்ண மாட்டோம்னாக்கா தற்கொலை நாய்களா போங்கடான்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான ஆட்களால தான் டிவிகே வந்து இப்ப ரொம்ப படும் பாதாளத்துல இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ விஜய் ஃபேன்ஸ் வந்து எல்லார்ட்டையும் சண்டை இழுத்துருக்காங்க. ரஜினி ஃபேன்ஸ்ட, கமல் ஃபேன்ஸ்ட, அஜித் ஃபேன்ஸ்ட, ஏன் தனுஷ் ஃபேன்ஸ்ட, எஸ்கே ஃபேன்ஸ்ட, சூர்யா ஃபேன்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் சண்டை. அவங்க தான் ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட்ல இருக்க மாட்டாங்கல்ல, என்ன சொன்னாலும் சண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லார்ட்டையும் சண்டை. இதுல வந்து நீங்க ஒருத்தட்ட வந்து கேக்குறாங்க, நீ இந்த மாதிரி எல்லார்ட்டையும் சண்டை போட்டீங்கன்னா எப்படிங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னா, அவன் ஓட்டெல்லாம் எனக்கு தேவையே இல்லைங்க, அவன்லாம் தற்கொலை பசங்க, அவனுக்கு ஓட்டெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது வந்து சும்மா இருக்கிறவன அவன் வந்து ஏதோ யோசிச்சிருப்பான், சரி ஏதோ புதுசா வராங்க போல ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு. அதை வந்து இவங்க பேசி அதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு, இவன் இப்படி நம்மள பேசுவான், நம்ம இவனுக்கு ஓட்டு வேற போடணுமா அப்படின்னு சொல்லி போடாம விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் இருக்கு இவங்க பேசுறது எல்லாமே. இவங்க பேசுறது கேட்கும் போதே நமக்கு வந்து அப்படி டேய் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க, உங்களுக்கு ஓட்டு போட மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு தான் இருக்கு இவங்க பேசுறது. என் தலைக்கு தில்ல பாத்தியா, அப்படி இருந்துச்சு அந்த ரோட் ஷோ. சிபிஐ ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து நம்ம தளபதி வெளியில வரப்போ
அவ்வளோ மாசா இருந்துச்சு, அவ்வளோ கெத்தா இருந்துச்சு. இதெல்லாம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நான் வந்து எத்தனை தடவை அந்த சீனை பார்த்தேன் அப்படின்றதே எனக்கு ஞாபகம் இல்லை. ரிப்பீட் மோட்ல போட்டு 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 பார்த்தேன். இது ஏன் இதை பத்தி பேச இன்னும் ஏன் இந்த அளவுக்கு மென்டலாவே இருக்காங்க? எத்தனை தடவை அதை பார்த்தேன்னு தெரியல. நான் ரிப்பீட் மோட்ல பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏங்க அவர் வந்து போனது சிபிஐ என்கொயரிக்காக போனது. கரூர்ல 41 பேர் இறந்துட்டாங்க அப்படின்றதுக்காக அவரை சிபிஐ என்கொயரி பண்றது கூப்பிட்டுருக்காங்க. 41 பேர் இறந்ததுக்கு அவர் நேரடி காரணம் இருக்காரோ இல்லையோ அதெல்லாம் செகண்டரி. பட் இவரை பார்க்க வந்துதான் அந்த 41 பேர் இறந்தாங்க. அதுக்கு கொஞ்சமாவது ரிமோர்ஸ் இருக்கணும்ல. அவர் வந்து கார்ல இருந்து வெளியே வரும்போது ஏதோ நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சாதிச்ச மாதிரி கையாட்டிக்கிட்டே வந்தாரு. அந்த விஷயம் வந்து நேஷனல் மீடியால போட்டு பொளக்கிற அளவுக்கு அது வந்து பேசியிருக்காங்க. Oh, he's a total nepo kid. Not only is a nepo kid, you can be a nepo kid and still be of some worth. This guy Vijay is so immoral, and this is me and my responsibility, that when people died in a stampede, he ran away on a chartered flight. And yesterday when the CBI treated him like a son, like a long lost son coming home in that Kabhi Ha Kabhi Na with Jaya Bachchan doing the aarti, he came out of CBI waving out like he's some sort of a hero. That is shameless. I mean, people died. You can be empathetic and say, look, maybe this case should not have happened. I agree on a point of view. He came out waving to people. To who? He's called because people died in a stampede and the guy didn't had a decency to go and see his own fans. I'll tell you one more thing about Vijay. When there were floods in Tamil Nadu, generally you do distribution, you go to the affected areas, and Vijay sat in his home and called people who are affected to come and take the gifts. That is Vijay. He's lazy. He's a nepo kid and he's arrogant. The great people of Tamil Nadu are going to reject him. எனக்கும் அதே கேள்விதான். 41 பேர் இறந்ததுக்கான என்கொயரிக்கு வந்துட்டு ஏதோ இது அது போகும்போது இன்னும் காமெடி. போகும்போது பேக்ல கத்திரிக்கோல், ஆதவரிச்சினா பேக்ல சரக்கு, இன்னும் என்னென்ன இருந்துச்சோ தெரியல. அவர் 6 மணிக்கு மேல ஏன் வெளியே வர்றதில்லைன்னு தெரியுமா? இதனாலதான் அப்படின்னாங்க. நமக்கு அது தெரியல. அவங்க ஏதாவது யாருக்காவது கிஃப்ட் பண்றதுக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம், இல்ல பார்ட்டி ஏதாவது இருக்கலாம். பட் ஸ்டில் நீங்க எனக்கு தெரியுங்க, நான் வந்து ஒரு 20 தடவை ஃபிளைட்ல போயிருப்பேன். எனக்கு தெரியும் கத்திரிக்கோல் எடுத்துட்டு போக கூடாது, அந்த ட்ரிங்க் லிக்கர்லாம் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு. ஆனா இவங்க வந்து நம்ம பிரைவேட் ஜெட்ல தானே போறோம், நம்ம எடுத்துட்டு போனா என்ன சொல்ல போறாங்க, நம்ம அந்த இதை கிராஸ் பண்ணி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிருக்காங்க, பிடிச்சி செஞ்சிருக்காங்க. இது வந்து நீங்க பண்ற எல்லா விஷயத்தையும் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க பண்றத, நீங்க சும்மா பேசுறத மட்டுமே மக்கள் வந்து கவனிக்கல. மக்கள் வந்து எல்லா விஷயத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மேட்டர்லயுமே உங்களை வந்து எடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க பண்ற விஷயம் எல்லாமே இந்த ஃபிளைட்டுக்கு போகும்போது சரக்கு எடுத்துட்டு போறது, இந்த கார் மேல ஏறி அந்த எதுக்கு அந்த ஏறி நின்றுட்டு வந்தாங்க அப்படின்னு எனக்கு அது புரியவே இல்லை. நீங்க சிபிஐ என்கொயரி முடிஞ்சு வெளியே வரீங்க, ஆனா கார் மேல ஏறி நின்றுட்டு வர யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு காமிங்க பார்க்கலாம். ஒருத்தர் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இவரு சிபிஐ என்கொயரி முடிஞ்சு இப்படி ஏறி கையாசிக்கிட்டே வந்தாருங்க அப்படின்னு சொல்லி காமிங்க பார்க்கலாம். இது எதுவுமே நார்மலான ஒரு பிஹேவியர் கிடையாது. அதுதான் இங்க பிரச்சனையாவே இருக்கு. நார்மலான ஒரு தலைவருக்கு இருக்கிற எந்த பிஹேவியருமே கிடையாது. அதுதான் இங்க வந்து இவங்க தூக்கி பேசுறதுக்கும் நம்ம வந்து போட்டு பொழக்கிறதுக்கும் ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஆனா இன்னும் உங்களோட ரசிகர்கள் இதை பார்த்து பா பயங்கரமா இருக்குல்ல, கெத்தா இருக்குல்ல, மாசா இருக்குல்ல, வந்து எப்படி ஒரு சிபிஐ ஆபீஸ்ல இருந்து எவ்வளவு மாசா வெளியே வராரு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனா மக்கள் பார்க்கும்போது ஏன்னா 41 பேரை கொண்டுட்டு அதுக்கான விசாரணைக்கு போயிட்டு வர, என்ன இப்படி கையசிக்கிட்டு வர, கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க. அலங்கரிச்சு கோவரிச்சு என்ன ரொம்ப பேரு வந்து என்னப்பா உன் தலைவர் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேள்வி கேட்கும்போது அதுக்கு என்ன நான் ரியாக்ஷன் கொடுக்கறது? புரியுது உன்னால ரியாக்ஷன் அம்மாவே போன் பண்ணி பேசுறாங்கயா, உன் தலைவர் என்ன இப்படி பண்ணிட்டான். கடைசியில அவங்க சொன்னது உண்டே ஓகேவா, அதெல்லாம் பண்ணதான் செய்வாங்க, வேலையை பாருங்க, என்ன பண்ணதான் செய்வாங்க பாருங்க. அதெல்லாம் மக்கள் நினைக்கல. பாருங்க எம்ஜிஆர பார்த்துட்டு நீ பார்த்தனா புரியுங்க, உலகத்துல ஆக சிறந்த எப்படி சொல்றது அவரு பேசுற நீ தப்பா இருக்கு. எல்லாமே ஆஃப்லைன்ல போய் பாரு தயவுசெய்து, எல்லாமே குறைஞ்சிட்டு இருக்கு. அந்த மாநாடு ஆஃப்லைன்ல ஒண்ணுமே இல்ல ப்ரோ, அவ்வளவுதான். நான் இப்ப என்னையா டெய்லி எங்கேயா இருக்கு எனக்கு புரியலையா. அவங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து எங்க அம்மா அப்படிதான் பேசினாங்க, உன் தலைவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாங்க, கடைசியில வந்து எல்லாருமே பண்றதுதான் அப்படின்னாங்க. அதுக்கு இன்னொருத்தர் வந்து டேய் நீ பேசுறது எல்லாமே தப்பா இருக்குடா, ஆஃப்லைன்ல எல்லாம் வேற மாதிரியான ரியாக்ஷன் இருக்கு,
அவர் த்ரிஷா கூட போன மேட்ரு வந்து ரொம்பவே தப்பான விஷயமா எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடா இன்னும் இதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசினது வந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா பா ஒருத்தன் திரும்பிட்டானா அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி எத்தனை பேரை திருத்த வேண்டியதா இருக்கு தெரியுமா உங்களுக்கு? டிவிகே வந்து தமிழக மக்களை காப்பாற்ற போகிறது. டிவிகே வந்து தமிழக மக்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபியூச்சரை உண்டு பண்ண போகுது. டிவிகே வந்து ஒரு மாற்றத்திற்கான கட்சி அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்கள் வந்து மற்ற எல்லா கட்சியும் மாதிரி தான் இந்த குண்டா கொடுக்கறது, அண்டா கொடுக்கறது, போட்டோ ஓட்டுறது, துடிப்பையில வந்து போட்டோ ஒட்டி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, திருச்செங்கோடுல வந்து 150 இந்த சில்வர் பாத்திரத்தை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் டிவிக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. விஜய் அருண்ராஜ் அவர்கள் 2 பேரோட போட்டோவோட ஸ்டிக்கர் ஒட்டின டப்பா வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க வந்து வாய்க்கூசாம சொல்லுவாங்க, நாங்க தான் மாற்று கட்சி, நாங்க வந்தாதான் தமிழ்நாட்டை வந்து காப்பாத்த போறோம் அப்படின்னு. டிடிஹெச்ங்களா கண்ணு வணக்கங்கண்ணே. நம்ம வீட்டுல பாத்துட்டீங்கன்னா இந்த சன் டிவி, கே டிவி, சன் மியூசிக், அதே மாதிரி கலைஞர் டிவி, சிரிப்பொலி, ஆதித்யா இதெல்லாம் கட் பண்ணிருங்க சாமி. வேண்டாம் சாமி, இதை கட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எதுக்கா பாத்துட்டீங்கன்னா நம்ம இந்த சன் டிவில பாத்துட்டீங்கன்னா விஜய் படமே போடுறது இல்ல, சன் மியூசிக்ல விஜய் பாட்டும் போடுறது இல்ல, அதே மாதிரி கே டிவில விஜய் படமும் போடுறது இல்ல, கலைஞர் டிவில விஜய் படமும் போடுறது இல்ல, சிரிப்பொலியில காமெடி கூட போடுறது இல்ல, ஆதித்யாலையும் போடுறது இல்ல. வேண்டாம் சாமி, நமக்கு வந்து இந்த சேனல் இனிமேல் வேண்டாம். இது நம்ம வீடு வந்து தூய சக்தி தாவேக்கா, நமக்கு திமுக தீய சக்தி சேனல் வேண்டியது இல்ல. சரிங்களா? கட் பண்ணிடலாங்க மக்களே. நம்ம பாத்தீங்கன்னா தூய சக்தி தாவேக்கா, நம்ம வீட்டுல இருக்குது இந்த தீய சக்தி திமுக. இந்த சேனல் எல்லாம் புறக்கணிங்க. ஏன்னா இதுல எதுலயுமே விஜய் படம் பாட்டு காமெடி எதுவும் போடுறது இல்ல. இந்த தூய சக்தியை நிலைநாட்ட ஒவ்வொரு வீட்லயும் இந்த தீய சக்தி சேனல் எல்லாம் புறக்கணிப்போம். புரிஞ்சுங்களா? ராவணமாவண்டா. டிவிகே கட்சியில இருக்க எல்லார் வீட்லயும் இனிமே சன் டிவி, கலைஞர் டிவி, சன் மியூசிக், சுட்டி டிவி இந்த மாதிரி எல்லா சேனல்ஸையுமே கட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்காரு. டிவி வந்து உங்க வீட்டுல இருக்கிறவங்க களைச்சு போய் வீட்டு வேலை செஞ்சுட்டு களைச்சு போய் உட்காந்து சீரியல் பாக்குறதுக்காக இருக்கு. நீங்க அதுல வந்து விஜய் படம் போட மாட்டாங்க, அதனால எனக்கு இந்த சேனலே வேணாம் அப்படின்னா, விஜய் நாளைக்கு ஜெயிக்கல அப்படின்னா தமிழ்நாடே எனக்கு வேணாம்னு சொல்லி வேற மாநிலத்துக்கு போயிருவீங்களா? இல்ல எப்படி? இது எனக்கு நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். இந்த விஜய் அவர்களுடைய படம் போடாததால எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்றீங்க. விஜய் நாளைக்கு ஜெயிக்கல என்ன பண்ணுவீங்க? எனக்கு இது வேணாம், நான் இந்த நாட்டிலேயே வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிடுவீங்களா? சில்லியா இருக்கு நீங்க பேசுறதெல்லாம். நமக்கு ஒன்னொன்னும் பார்க்கும்போது இவ்வளோ இதாவா இருக்காங்க, இவ்வளோ பின்தங்கி போயா இருக்காங்க, இவ்வளோ முட்டாள்தனமாவா எல்லாமே பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு வீடியோ பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தோணுது. பட் ஸ்டில் கொஞ்சமாவது ஏதாவது முன்னேறுவாங்கன்னு பார்த்தா ஆக மாட்டேங்கிறாங்களே. திரும்ப பழைய நிலைமைக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து புதுசா வந்திருக்காரு, அவருக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்ற தாட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா இவங்க இந்த 2 வருஷத்துல என்ன பண்ணாங்க? இந்த 2 வருஷத்துல அவங்க கையாண்ட விஷயங்கள் வந்து எதுவுமே சரியான நிலைமையில இல்ல. அதுதான் இங்க வந்து பிரச்சனையா இருக்கு. இப்போ ரீசெண்டா வேற இந்த இஷ்யூ வேற, சங்கீதா அவர்களுடைய இஷ்யூ வேற. ஏன்னா தமிழ்நாடு மக்கள் வந்து ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒருத்தர் வந்து எப்பயுமே கண்ணியமா நடந்துக்கணும், ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளிவரவே இவங்க ரசிகர்கள் வந்து என்னதான் அவன் 10 பொண்டாட்டி வச்சிருக்கான், 5 பொண்டாட்டி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்லயே அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடந்தா நம்ம வந்து என்னென்ன பேச்சு பேசுவோம். அந்த மாதிரிதான் ரியாலிட்டி இருக்கு. பட் இவங்க இன்னும் இதை வந்து நார்மலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி எல்லாருக்கிட்டையும் பலர் நடி வாங்கிட்டாங்க. இப்ப வந்து இதை நார்மலைஸ் பண்ண முடியாம இவங்களும் சேர்ந்துக்கிட்டு இது தப்புனா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னா, ஏப்ரல் 20ஆம் தேதி சங்கீதா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் டிவோர்ஸுக்கான ஹியரிங் வருது. ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டிங், மே 4ஆம் தேதி கவுண்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மே 4ஆம் தேதி வந்து அவங்களுக்கு பர்த்டே. சப்போஸ் என்ன தெரியுமா போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர், அன்னைக்கு மட்டும் அண்ணன் வின் பண்ணிட்டா இந்த தமிழ்நாடு அன்னைக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நானா சொல்லங்க, ஒரு சிலர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை.
ஒரு சிலர் போட்டதை தான் நான் வந்து சொல்றேன். இது எப்படி எப்படி முடிய போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி காலம் 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 பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும்.